போலீஸ் முத்து சொன்ன மாதிரியே அருணை அரெஸ்ட் பண்ணி தரன்னு இழுத்துட்டு போய் லாக்அப்ல போடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். கரெக்டா முத்து போகும்போது அங்க டிராஃபிக் செக் பண்ணிக்கிட்டு அருண் நிக்கிறாரு. முத்துவை பார்த்த உடனே ரொம்ப அலட்சியமா அப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. முத்து, சார் நான் ஸ்பீடு கூட கரெக்டாக தான் வந்திருக்கேன், என்ன எதுக்கு சார் நிறுத்தி வச்சிருக்கீங்க, என்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னு முத்து சொல்லும்போது அருண், என்ன நான் இங்க டியூட்டியில இருக்கேன், வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அப்படி என்ன சாரு பெரிய கலெக்டர் வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு, எல்லாம் ஒரு சாதாரண டிரைவர் வேலை தானே, டிரைவர் கொஞ்ச நேரம் நில்லுங்க டிரைவர் அப்படின்னு அருண் பேசுறாங்க. முத்து கோவம் வருது, இருந்தாலும் அமைதியா இருக்காரு. சார் எனக்கு சவாரி இருக்குது சார், நான் போய் பிக்கப் பண்ணணும், எங்களோட பொழப்பே அதுதான், இப்படி நேரத்தை கடத்துனீங்கன்னா கஸ்டமர் வேற காரை புக் பண்ணிடுவாங்க சார், எங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி முத்து கெஞ்சுறாரு. அருண் அப்படியே நக்கலா சிரிச்சிட்டு, டிரைவர் கொஞ்ச நேரம் பேசாம இரு டிரைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார் கார் ஓட்டுனா டிரைவர் தான் சார், இதுல என்ன பெரிய கேவலம் இருக்கு, ஏன் என்ன டிரைவர்னு கூப்பிடுறீங்க, நான் வேணா உங்களை கான்ஸ்டபிள்னு கூப்பிடட்டுமா, இல்ல டிராஃபிக் போலீஸ்னு கூப்பிடட்டுமா, நான் செய்யற வேலையை எனக்கு நினைச்சது இல்ல சார் அப்படின்னு சொல்லி கோவமா முத்து பேசுறாங்க. பக்கத்துல இருக்க டிராஃபிக் போலீஸ் முத்துவோட பேப்பர்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. நீ எதுக்குடா அவனை அனுப்புன, அவனை கொஞ்ச நேரம் அசிங்கப்படுத்தி அப்படியே நிக்க வைக்கணும்னு நினைச்சேன். டேய் அவன் சகல தானே, எதுக்கு அவன்கிட்ட வம்பு வச்சுக்கிற அப்படின்னு கேட்குறாரு பக்கத்தில் இருக்கிறவர். எனக்கு இவனை கண்டாலே ஆகலடா, இவனை பார்த்தாலே உடம்புல பத்தி எறிகிற மாதிரி இருக்கு, இவனை எப்படியாவது அந்த குடும்பத்துலேருந்து விலைக்கு வைக்கணும்டா, எனக்கு தான் அந்த வீட்டில் மரியாதை கிடைக்கணும், ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு இவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன்டா அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட வன்மத்தெல்லாம் கொட்டுறாரு அருண். டேய் நீ இவ்வளோ தூரம் யோசிக்கிற ஆள்லாம் அவன் இல்லை, இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்ட் ஆயிட்ட, என்ன செய்யணும்னு சொல்லு, தரமாக செஞ்சு விட்டுலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஆளு அருண் கிட்ட சொல்கிறாரு. இவனை கார் ஓட்ட விடாமல் ஒரு 6 மாதத்துக்காவது நிறுத்தி வைக்கணும், அப்படின்னா இவனுக்கு வருமானம் இருக்காது, வீட்டில் மரியாதை இருக்காது, என் ஒய்ஃபோட அக்காவை தான் கட்டியிருக்கான், இவனுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு வேறு யாரையாவது நல்ல ஆளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்டா, அவங்க நல்லவங்க தான்டா, ஆனால் இவனை கண்டாதான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அருண் கோவத்தில் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதானடா விஷயம், என்கிட்ட நிறைய ஆள் இருக்கு, அவன் வண்டியில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு அவனை மாட்ட வச்சிடலாம், கண்டிப்பாக 6 மாதம் என்ன 1 வருஷம் கூட ஓட்ட முடியாதுடா, லைசன்ஸை பிடிங்கி வச்சிருவாங்க, ஆளையும் தூக்கி லாக்கப்பில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. அதே மாதிரி முத்துவை மாட்ட வைக்கணுன்றதுக்காகவே முத்துவோட கார் வர்ற ரோட்டில் டிராஃபிக் செக்கிங் போட்டிருக்காரு அருண். அருணும் அருணோட ஃப்ரெண்டும் பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்த உடனே அருண் விலகிய தூரமாக போயிடுறாரு. அருணோட ஃப்ரெண்டு முத்து கிட்ட இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு முத்துவை காரை விட்டு இறங்கி வர வைக்கிறாங்க. கார் இறங்கும் போதே அருணுக்கு அவர் சிக்னல் கொடுத்துட்றாரு. முத்து பார்க்காத நேரத்தில் அருண் முத்துவோட காருக்குள்ள கவர்மெண்ட் தடை பண்ண ஒரு பொருளை உள்ள வைக்கிறாங்க. முத்துக்கு அது தெரியல. முத்துவை சரி போகலாம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க உண்மையிலேயே டிராஃபிக் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. முத்து தனக்கு தானே பேசிக்கிறாரு, என்ன இது, எத்தனை இடத்துல தான் டிராஃபிக் செக்கிங் பண்ணுவாங்க, இப்பதான் 10 அடி கூட இல்லை அங்க நின்று அருண் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்போ இன்னும் 2 டிராஃபிக் போலீஸ் நின்று செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கோவத்தோட பேசிட்டு, என்ன சார் எத்தனை இடத்துல தான் செக் பண்ணுவீங்க, கஸ்டமரை கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணணும், எங்களுக்கு இதான் சார் பொழப்பு அப்படின்னு சொல்லி முத்து கோவமா பேசும்போது, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, காரில் தடை பண்ண பொருளை கடத்திக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் வந்து முத்துவோட காரை செக் பண்ணுறாங்க. கரெக்டாக அருண் சொன்ன அதே இடத்துல செக் பண்ணுறாங்க. பார்த்தா பொருள் இருக்குது. முத்துவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சார் நான் எந்த தப்பும் பண்ணலையே, எதுக்காக என்னோட காரை சீஸ் பண்ணுறீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு முத்து கோவத்தில் கத்துறாரு. யோ வாயா, நீ கவர்மெண்ட் தடை பண்ணின ஒரு பொருளை எடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. முத்து கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. சார் நான் எந்த தப்பு செய்யல, இந்த மாதிரி தப்பு செய்யற ஆள் நான் கிடையாது, ரொம்ப நேர்மையா வண்டி ஓட்டுற ஆளு அப்படின்னு எவ்வளவு பேசினாலும் அங்க எடுபடவே இல்லை. எல்லாரும் கூடி நின்று பேசுறாங்க. அருண் அங்க வந்து, சார் இவனோட காரை கொடுக்காதீங்க சார், குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது இவனோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க,
இந்த மாதிரி தடை பண்ண பொருளை கடத்துறதுக்காக தான் இவன் டாக்ஸி ஓட்டுறன்ற பேரில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னு இல்லாதும் பொல்லாதும் அருண் சொல்கிறான். முத்துவை லாக்அப்பில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு முத்துவை பார்க்கறதுக்காக மீனாவும் செல்வமும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. பார்த்தா இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க. இனிமே நீ கார் எடுத்து ஓட்டக்கூடாது. உன்னோட டிரைவிங் லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். குறைஞ்சது 3 மாதமாவது நீ லாக்அப்பில் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது செல்வம் சொல்கிறார், சார் சார் கொஞ்ச நேரம் இருங்க சார். இவன் என் ஃப்ரெண்டு தான். நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல தான் கார் நிறுத்துகிறோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் சார் வேலை செய்கிறோம். முத்து ஒன்றும் இந்த பொருளை வேணும்னே கடத்தலை சார். முத்துக்கும் இந்த பொருளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் தான் கிட்ட இருக்க ஆதாரத்தை காட்டுறாரு. முத்துவோட காரை அருண் செக் பண்ணலான்னு நிறுத்தும் போது ஆப்போசிட்ல வந்த செல்வம், என்ன இது, இந்த இடத்துல அருண் டிராஃபிக் செக்கிங் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதான் 10 அடிக்கு முன்னாடி டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இது என்ன வழக்கத்துக்கு மாறா நடக்குதே? அருண் எதுக்கு முத்துவோட காரை ஸ்பெஷலாக நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல போய் செல்வம் அருண் என்ன பண்றான்னு பாக்குறாரு. பார்த்தா முத்துக்கு தெரியாத நேரத்துல முத்துவோட காருக்குள்ள அருண் ஒரு பார்சலை உள்ள கொண்டு போய் வைக்கிறாரு. இதை தான் போன்ல செல்வம் வீடியோவா எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி தானே அருண் அன்னைக்கு என்னையும் என் மச்சானையும் நிறுத்தி அசிங்கப்படுத்தி அடிச்சான். முத்து மேல இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக என்ன அடிச்சான். இன்னைக்கு முத்துவையே பழிவாங்கலான்னு நினைச்சிட்டானோ? அட பாவி, முத்து உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றியே அப்படின்னு சொல்லி செல்வம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுறாரு. அந்த வீடியோ ஆதாரத்தை தான் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிக்கிறாரு. இதை பார்த்த உடனேயே, என்ன அருண் இதெல்லாம் எதுக்காக இப்படி செய்றீங்க? உங்க குடும்ப பிரச்சனைனா குடும்பத்துக்குள்ள உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க. இதுக்காக ஒரு யூனிஃபார்ம் போட்ட டிராஃபிக் கான்ஸ்டபிள் வன்மத்தை தீக்கிறதுக்காக இப்படியெல்லாம் குறுக்கு வழியை பயன்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் திட்டுறாங்க. முத்துவ லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க. இந்தாங்க உங்க கார் கீ. உங்க லைசன்ஸ் கேன்சல் ஆகல. உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. மீனா முத்துவை பார்த்தோன்னா அழுதுகிட்டே முத்துவை கூட்டிகிட்டு போறாங்க. அருண், உங்களை பத்தி நான் ரொம்ப உயர்வா நினைச்சேன். என் வீட்டுக்காரர் அப்பவே சொன்னாரு, நீங்க சரியில்லை, சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டான்னு. நான் தான் அவசரப்பட்டு சீதாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிட்டேன். அதுக்காக என் புருஷனையும் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துவீங்களா? அவரு டிரைவரா இருந்தா கூட நேர்மையா உண்மையா உழைக்கிறவரு. உழைச்சு சம்பாதிக்கிறாரு. உழைச்சு சம்பாரிச்சா எந்த வேலையும் அசிங்கமே இல்லை சார். இப்போ நீங்க செஞ்ச வேலை இருக்குது பாருங்க, அதுதான் சார் படு மட்டமான கேவலமான செயலு. இதை போய் என் தங்கச்சி கிட்ட சொன்னா அவ தான் உங்களை காரி துப்புவா. சி, இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு மீனா கேவலமா அருணை பார்த்து திட்டிட்டு போறாங்க. முத்து உடனே, என்ன மீனா நினைச்சிட்டு இருக்க? சீதாக்காகன்னு எத்தனை தடவை விட்டுட்டு போறது? எத்தனை தடவை இந்த அருணை மன்னிக்கிறது? ஏற்கனவே நான் சீதா கிட்ட சொல்லிட்டேன், இனிமே இந்த மாதிரி உன் புருஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், முத்து யாருன்னு காமிப்பேன்னு. சார், இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த அருண் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் பாட்டில் பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தேன். என் டாக்ஸியில் ஏதோ தேவையில்லாத பொருளாக வச்சு என்னை போலீஸில் மாட்ட வைக்கணும், நான் கஷ்டப்படணும், கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த அருண் ஏதேதோ தில்லுமுல்லாம் பண்ணி என்னை பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்காரு. அதை பொய்ன்னு நிரூபிச்சாச்சு. இந்த அருண் எனக்கு செஞ்ச கெடுதலுக்கு அருண் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அருணை 6 மாதம் ஜெயிலில் போடுங்க. எனக்கு என்னென்ன சொன்னீங்க? வண்டி ஓட்ட முடியாது, 6 மாதம் ஜெயிலில் கிடக்கணும்னு. அதையெல்லாம் இந்த அருண் அனுபவிக்கணும் அப்படின்னு முத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் முத்து சொன்ன மாதிரியே அருணை அரெஸ்ட் பண்ணி தரன்னு இழுத்துட்டு போய் லாக்அப்பில் போடுறாங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.